Namaste children, welcome to science class. Today I am going to continue lesson number 7, atoms and molecules. Last week I taught relative atomic mass. It is denoted by AR. Relative atomic mass of some elements are given here: hydrogen, carbon, nitrogen, oxygen, sodium, magnesium and sulfur. Then do you know? Relative atomic mass is only a ratio, so it has no unit. If the atomic mass of an element is expressed in grams, it is called as gram atomic mass. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ங்கிறது ஒரு ரேஷியோவுக்கு நம்ம எப்போவுமே யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அட்டாமிக் மாஸ் வந்து கிராமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ அந்த கிராம்ங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணணும். கிராம் அட்டாமிக் மாஸுங்கிறத டினோட் பண்ணணும். இப்போ சம் எலமெண்ட்ஸோடைய கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரஜனுக்கு கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1 கிராம், கார்பன் 12 கிராம், நைட்ரஜன் 14 கிராம், ஆக்சிஜன் 16 கிராம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த லெசனில் நம்ம நிறைய சம்ஸ் கேல்குலேஷன்ஸ் பண்ணும்போது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேல்குலேஷன்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம மெமரியில் இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். How can one measure the atomic mass of an element? It is somewhat more complicated because most of the naturally occurring elements exist as the mixture of isotopes, each of which has its own mass. Thus, it is essential to consider this isotopic mixture while calculating the atomic mass of an element. ஓகே, நம்ம வந்து அட்டாமிக் மாஸை வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண முடியும்? ஆனால் இது வந்து நேச்சுரலாக பார்க்கும்போது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னா டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதோட ஐசோடோப்ஸாக நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒன்றா மிக்சராக இருக்குது. ஐசோடோப்ஸ் வந்து என்ன இருக்குது, ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதோடைய ஐசோடோப்ஸாக மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம அட்டாமிக் மாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டிஃபிகல்ட். அதனால் ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய ஐசோடோப்ஸுக்கும் ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அட்டாமிக் மாஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். Thus, it is essential to consider this isotopic mixture. அப்போ ஐசோடோப்போடைய மிக்சரை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி, ஆவரேஜை கேல்குலேட் பண்ணி அதிலிருந்து தான் அட்டாமிக் மாஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். Average atomic mass of an element is weighted average of element of its naturally occurring isotopes. அப்போ நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டோடைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த ஐசோடோப்ஸில் ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து அட்டாமிக் மாஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பட் த abundance ஆஃப் isotopes ஆஃப் ஈச் எலமெண்ட் மே டிஃபர். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதோட ஐசோடோப்ஸ் வந்து நேச்சரில் கிடைக்கக்கூடிய அளவு வந்து பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ கார்பனுக்கே பார்த்தீங்கன்னா கார்பன் 12 இருக்குது, கார்பன் 13 இருக்குது. இப்போ கார்பன் 12 வந்து ஒரு பர்சன்டேஜில் கிடைக்கிது, நம்ம நேச்சரில் கிடைக்கக்கூடியது ஒரு சம் பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டோன்னா, கார்பன் 13ஓட பர்சன்டேஜ் வந்து டிஃபராக இருக்கும். அப்போ இந்த பர்சன்டேஜையும் நம்ம நேச்சரில் கிடைக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் என்ன பண்ணணும், கேல்குலேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். So, the abundance of all these isotopes are taken into consideration while calculating the atomic mass. Then, what do we mean by weighted average? இப்போ நேச்சுரலில் கிடைக்கக்கூடிய அந்த ஐசோடோப்ஸோடைய ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதோடைய பர்சன்டேஜையும் மைண்டில் வைக்கணும். இதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் an element which exists as a mixture of 50% of an isotope having a mass of 9 AMU. AMU means atomic mass unit. And 50% of another isotope having a mass of 10 AMU. Then its average atomic mass is calculated by the following equation. நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளான ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கோம், அந்த எலமெண்ட்டுக்கு 2 ஐசோடோப்ஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு ஐசோடோப் வந்து 50% நேச்சரில் கிடைக்குது. அதோடைய அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 9 அப்படின்னு வச்சுட்டோன்னா, செகண்ட் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டு அதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து 50 அட்டாமிக் பர்சன்டேஜ் நேச்சரில் கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 50%. அதோடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 AMU. இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் பண்ண போகிறோம். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஐசோடோப் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஐசோடோப். ஃபஸ்ட்டு மாஸ் இன்ட்டு பர்சன்டேஜ் ப்ளஸ் மாஸ் இன்ட்டு பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோடைய மாஸ் அதோட பர்சன்டேஜ் ப்ளஸ் செகண்டோடைய மாஸ் அதோடைய பர்சன்டேஜ். இதை இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாக பார்க்கும்போது அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு 9 × 50/100 ப்ளஸ் 10 × 50/100. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 9.5 AMU வந்துடுது. நோட் பாருங்கள், இந்த calculations involving percentage, you need to convert percentage abundance into fractional abundance. For example, 50% is converted into 50/100 or 0.50. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ராக்ஷனலாக எடுத்துக்கணும், இல்லைன்னா பாயிண்டடில் எடுத்துக்கிட்டு நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். பாயிண்டெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஹோல் நம்பராக ஆக்கிடக்கூடாது. பாயிண்டில் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடணும். The atomic masses of elements given in the periodic table. The atomic mass of element given in periodic table the atomic mass of elements given in the periodic table are average atomic masses. Sometimes the term atomic weight is used to mean average atomic mass. It is observed from the periodic table that atomic mass of most of the elements are not whole numbers. Periodic table நம்மளுக்கு atomic masses கொடுத்துருப்பாங்க, அட்டாமிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அட்டாமிக் மாசஸ் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாசஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா, அதோடைய ஐசோடோப்ஸோடைய பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்ஸில் அந்த அட்டாமிக் மாசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. For instance, the atomic mass of carbon given in the periodic table is 12.01 AMU, not 12.00 AMU. பீரியாடிக் டேபிளில் கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12.01ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக 12ன்னு ரவுண்ட் பண்ணி தரல. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, the atomic mass of carbon both of its natural isotopes such as carbon 12 and carbon 13 are considered. The natural abundance of carbon 12 and carbon 13 are 98.90% and 1.10% respectively. The average of the atomic mass of carbon is calculated as follows. இப்போ கார்பன் 12 கார்பன் 13 எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து கார்பன் 12உடைய அபண்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சரில் அபண்டன்ஸ்னால் நேச்சரில் கிடைக்கக்கூடியது அது வந்து 98.90% இருக்குது. கார்பன் 13உடைய அபண்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது நேச்சரில் 1.1% இருக்குது. அப்போ பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு மாஸ் இன்ட்டு பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோடைய மாஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோடைய பர்சன்டேஜ் போட்டதுக்கப்புறம் ப்ளஸ் ஆட் பண்ணணும், ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட்டோடைய மாஸ் அதோடைய பர்சன்டேஜ். இப்போ நம்ம இங்கே ஃப்ராக்ஷன்ஸை அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சம்மை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 12 into 98.9 divide by 100 plus 13 into 11 13 into 1.1 divide by 100. இதான் இதை ஃபர்தராக பார்க்கும்போது நம்மளுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.011 AMU. இப்போ இந்த 12.110 AMUவை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லாஸ்ட்டு உள்ள ஒன்றுக்கு வேல்யூ இல்லைங்கிறதுனால அதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி 12.01 AMUவாக நம்ம டினோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் இட் இஸ்
mentioned that the atomic mass of carbon is 12 AMU. It refers to the average atomic mass of carbon isotopes, not the mass of the individual atoms of carbon. ஒவ்வொரு கார்பனோடைய மாஸை யூஸ் பண்ணக்கூடாது, அதோடைய ஐசோடோப்ஸோடைய ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Here the atomic mass of some elements are given here. First one, hydrogen. Hydrogen atomic mass of hydrogen 1.008, helium 4.003, lithium Li 6.941, beryllium 9.012, boron 10.811. ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேல்குலேஷன்ஸில் யூஸ் ஆகும். கேல்குலேஷன் இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ், சம் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம போர்டில் பார்க்கலாம். இப்போ தியரி மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், மாலிகுல் அண்ட் மாலிகுலர் மாஸ். Except noble gases, atoms of most of the elements are found in the combined state form with itself or atoms of other elements. இப்போ நோபல் கேஸஸ் நம்ம பீரியாடிக் டேபிளில் 18th அந்த குரூப் வந்து நோபல் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நோபல் கேஸஸ் வந்து ஒன்றோட ஒன்று என்ன, அந்த அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து எதுவும் அது கூட எதாகாது, மிங்கிள் ஆகாது. ஆனால் மற்ற இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், ஆட்டம்ஸ் எல்லாமே ஒன்றா கம்பைன்ட் ஆகி மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இட் இஸ் கால்ட் அஸ் அ மாலிகுல். எ மாலிகுல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 or more atoms held together by strong chemical forces of attraction. மாலிகுல்ஸ் நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஆட்டம்க்கு பிட்வீனில் ஸ்ட்ராங் கெமிக்கல் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால தான் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த ஸ்ட்ராங் கெமிக்கல் ஃபோர்ஸஸ் தான் chemical bond. It is called a chemical bonds. It is called a chemical bonds. Next one, a molecule may contain atoms of the same element, atoms of the same element, or may contain atoms of 2 or more elements joined in a fixed ratio in accordance with the law of definite proportions. இப்போ மாலிகுல்ஸ், அந்த மாலிகுலில் ஆட்டம்ஸ் இருக்குது, இது சேம் எலமெண்ட்டாவோ இல்லை வந்து நிறைய எலமெண்ட்டோடைய ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆகி என்னது ஒரு காம்பவுண்டாவோ நம்மளுக்கு கிடைக்குது. இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட் ப்ரொப்போர்ஷன், லா ஆஃப் டெஃபினட் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது ஒரு லா இருக்குது நம்மளுக்கு. லவாய்ஷியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்த லா ஆஃப் டெஃபினட் ப்ரொப்போர்ஷன் இருக்குது. அந்த டெஃபினட் ப்ரொப்போர்ஷன் படி என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டம்ஸ் எல்லாம் இவ்வளோ ரேஷியோவில் தான் அந்த காம்பவுண்டில் இருக்கணும் அப்படிங்கிற அதுபடி அது ஜாயிண்ட் ஆகும். thus a molecule may be an element or a compound. If the molecule is made of similar kind of atoms, then it is called a homoatomic molecule. It is very important. Homoatomic molecule. Homo means same type. சேம் டைப். ஹோமோஅட்டாமிக் மாலிகுல்னா என்னென்னா, அந்த மாலிகுலில் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அ ஹோமோஅட்டாமிக் மாலிகுல். ஹோமோ மீன்ஸ் சேம் கைண்ட். சேம் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இருந்ததுன்னா, ஒரே மாதிரியான சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அ ஹோமோஅட்டாமிக் மாலிகுல்ஸ். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஹெட்டிரோனா டிஃபரண்ட். ஹெட்டிரோ மீன்ஸ் டிஃபரண்ட். heteroatomic molecules ன்னு சொல்கிறோம். A compound is a heteroatomic molecule. A number of atoms present in the molecule is called its atomicity. Atomicity நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை பார்க்குறோம். Atomicity அப்படின்னா number of atoms present in the molecule, that is called atomicity. That is called atomicity. Atomicity. அப்போ இந்த பேராகிராஃபில் என்னென்ன நியூவாக பார்த்துருக்கீங்க? homoatomic molecule, heteroatomic molecule, then atomicity. Homoatomic molecules means what is meant by homoatomic molecule? The molecule is made of similar kind of atoms, then it is called a homoatomic molecules. Okay, second one, heteroatomic molecule. What is meant by heteroatomic molecule? The molecule that consists of
atoms of different elements is called a heteroatomic molecules. Okay, next one, what is meant by atomicity? The number of atoms present in the molecule is called its atomicity. It is very very important. ஏன்னா நம்மளுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வரது ஃபுல்லாகவுமே calculations தான் பார்க்க போகிறோம். இப்போ அட்டாமிசிட்டி ஒன்றுனா அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஒன்லி ஒன் எலமெண்ட். அப்போ இது என்ன நேம் சொல்கிறோம்? மோனோ அட்டாமிக். அடுத்து டைனா 2. அப்போ அட்டாமிசிட்டி 2வாக இருந்ததுன்னா அதில் ஆட்டம்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை டை அட்டாமிக். அட்டாமிசிட்டி 3 அப்படின்னா அதை வந்து ட்ரை அட்டாமிக். அப்போ மோர் தேன் 3 அப்படின்னா பாலி அட்டாமிக். அதுக்கு நேம் வந்து பாலி அட்டாமிக். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் ஆக்சிஜன். Oxygen gas exists in 2 allotropic forms. Allotropic means what? Allotropicனா ஃபிசிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் கெமிக்கலாக அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும். அதுதான் allotropic forms. ஃபிசிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கக்கூடியது நம்ம allotropic ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஜனோட மாலிகுலர் ஃபார்மில் O2, ஓசோனோட மாலிகுலர் ஃபார்மில் O3. இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிஜன். இன் ஆக்சிஜன் மாலிகுல் தேர் ஆர் 2 oxygen atoms. So its atomicity is 2. ஆக்சிஜனோடைய மாலிகுலர் ஃபார்முலா O2. அப்போ அந்த ஓக்கு டவுனில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. அப்போ அட்டாமிசிட்டி என்ன? 2. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த எலமெண்ட்டோடைய டவுனில் இருக்கக்கூடிய அந்த அட்டாமிக் நம்பரை தான் நம்ம நோட் பண்ணுறோம். Since both the atoms are similar, oxygen O2 is a homodiatomic molecule. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னா சேம் டைப் ஆஃப் ஆட்டம் இருந்ததுன்னா ஹோமோங்கிற வேர்டை ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணணும். இப்போ ஆக்சிஜன் O2ல் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? O+O. அப்போ O+Oனா என்ன சொல்கிறோம்? 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, அதனால் டைங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுமே ஆக்சிஜன் ஆட்டம், ரெண்டுமே ஆக்சிஜன் ஆட்டம், அதனால் ஒரே மாதிரி சேம் டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கிறதுனால ஹோமோடைஅட்டாமிக் மாலிகுல். ஆக்சிஜன் இஸ் அ ஹோமோடைஅட்டாமிக் மாலிகுல். ஓகே, அப்போ இன்னொன்று இருக்கக்கூடிய அந்த ஓசோனை எப்படி நேம் சொல்லலாம்? ஓசோனுடைய ஃபார்முலா என்ன? O3. ஓசோனுடைய ஃபார்முலா O3. அந்த ஓசோனுடைய அட்டாமிசிட்டி சொல்லுங்கள். O3ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டவுனில் இருக்க 3 தான் அட்டாமிசிட்டி. அப்போ ஓசோனில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது? எல்லாமே ஆக்சிஜன் ஆட்டம், சிமிலரான சேமான ஒரே மாதிரியான ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ அந்த ஓசோனை ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்டா சொல்கிறேன்? ஓசோன் இஸ் அ ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? தட் எக்ஸிஸ்ட் அஸ் டைஅட்டாமிக் மாலிகுல் ஆர் ஹைட்ரஜனோட டைஅட்டாமிக் மாலிகுல், நைட்ரஜன் டைஅட்டாமிக் மாலிகுல், இதெல்லாம் ஹாலஜன்ஸ். ஃப்ளூரின் ஹாலஜன்ஸில் ஹைட்ரஜன், நைட்ரஜன், அப்புறம் ஹாலஜன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் F2, குளோரின் Cl2, புரோமின் Br2 அண்ட் அயோடின் I2. இது எல்லாமே டவுனில் 2ங்கிற நம்பர் இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம்? டை அட்டாமிக் மாலிகுல். டைனா 2. இது இங்கே என்ன நம்மளுக்கு டயக்ராமில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் ஓசோனுடைய மாலிகுலர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எப்படி அது அந்த ஃபோர்ஸ் பாண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹோமோ டைஅட்டாமிக் மாலிகுல், ஹோமோ ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் டினோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓசோன். நான் ஏற்கனவே சொன்னது தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓசோன் O3 contains 3 oxygen atoms and hence it is called a homotriatomic molecules. If the molecule contains more than 3 atoms, it is called a polyatomic molecule. இப்போ more than 3 இருந்தால் polyatomic molecule நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஹெட்டிரோங்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிரோங்கிறத என்னென்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்தால் ஹெட்டிரோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத நம்பரை பார்த்து அதோடைய நம்பரை டினோட் பண்ண போகிறோம். Consider hydrogen chloride. It consists of 2 atoms but of different elements, hydrogen and chloride. Okay, ஹைட்ரஜன் குளோரைடோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு பிக்சர் தந்திருக்காங்க. ஹைட்ரஜன் குளோரைட் HCl.
இப்போ இதோடைய ஒன் ஹைட்ரஜன் 1 குளோரின், அப்போ 1 + 1 2. இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருக்கா, ஹைட்ரஜன் குளோரின் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருக்குது. அதனால் ஹைட்ரஜன் குளோரைடை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், ஹெட்டிரோ டை அட்டாமிக் மாலிகுல். ஹைட்ரஜன் என்னது, ஹெட்டிரோ டை அட்டாமிக் மாலிகுல். இப்போ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் வாட்டர். வாட்டர்லோடைய மாலிகுலர் ஃபார்முலா H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். அப்போ அதோடைய அட்டாமிசிட்டி நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம். அட்டாமிசிட்டி 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், 2 + 1 3. அப்போ அதோட அட்டாமிசிட்டி 3. இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கா, சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருந்தால் தான் ஹோமோன்னு சொல்லணும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து ஹெட்டிரோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல். ஓகே சில்ட்ரன், நீங்கள் கிளாஸில் அட்டாமிசிட்டி, ஹோமோ டை அட்டாமிக் மாலிகுல், ஹெட்டிரோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல், தென் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் AAM இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.